is a one way. I want to make it is a two way interaction. ஓகேங்களா? இது 2 வழியா இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு என்ன தேவை? நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. வந்திருக்கவங்க யாருன்னு தெரியாது. உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லக்கூடியது எனக்கு தெரியணும். உங்களுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுச்சுன்னா, அதுக்கு நான் என்ன பெஸ்ட்டா குடுக்க முடியும்னு நான் சொல்ல முடியும். தட் இஸ் அவர் பிளான் ஓவரால். ஸோ நம்ம இந்த குரூப் 2 கோர்ஸ் கொண்டு போறோம். இந்த குரூப் 2 கோர்ஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லக்கூடிய ஒரு இது. உங்களுக்கு என்ன தேவை? பிகாஸ் யூ ஆர் ஃப்ரம் தி டிஃபரெண்ட் திங்ஸ். சில பேரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு பிரிப்பரேஷன் முடிச்சிருக்கலாம். சில பேரு எனக்கு நான் நல்லா பண்ணியிருக்கேன் சார். எனக்கு ஹிஸ்ட்ரி இப்படிலாம் எனக்கு தேவை. ஒன்லி ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரி மட்டும் தான் நீங்க என்கிட்ட சொல்லணும். ஓகேங்களா? ஸோ ஐ அம் கோயிங் டூ ஹேண்டில் தி ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரியில எனக்கு இப்படிலாம் தேவைப்படுது. எனக்கு இதெல்லாம் வேணும். ஹிஸ்ட்ரி எனக்கு ஃபுல்லா எடுக்க வேண்டியது இருக்கு சார். ஹிஸ்ட்ரி எனக்கு இந்த மாதிரி கைட் பண்ணா நல்லாயிருக்கும். அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய கிளாரிஃபிகேஷன், உங்களுடைய டவுட்டு, இல்லாட்டி உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் சொன்னீங்கன்னா, ஸோ வீல் மூவ் ஆன் இட். இது ரொம்ப முக்கியமான ஒரு இத பார்க்க போறேன். ஏன்னா, இப்ப இருக்க காலகட்டத்தில தேவையான ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மென்டரிங் பண்றது. மானிட்டரிங் பண்றது உங்கள. உங்கள ஃபெசிலிட்டேட் பண்றது. நம்ம யுகா அகாடமில உடைய மிகப்பெரிய ஒரு பலமே அப்படிதான். இண்டிவிஜுவல் மென்டரிங். இண்டிவிஜுவல் மென்டரிங் உங்களுக்கு மிக தெளிவா குடுப்போம். ஓகே, ரைட். ஸோ குரூப் 2 ஆஃபீசர் வெரி குட்மா. ஸோ டீகோட் த ஹிஸ்ட்ரி அதான் பார்க்க போறோம். சிலபஸ நான் உங்களுக்கு போட்டுட்டு சிலபஸ்லேருந்து நான் டீகோட் பண்ண போறேன். வெரி குட். அப்புறம் எனி அதர்? ஸோ இதில எத்தன பேரு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் அதையும் கொஞ்சம் சொல்லிடுங்க. பெக்யூலரா தமிழ் மீடியம் இருக்கேன் சார். ஒன்லி தமிழ் மட்டும் தான் எனக்கு தெரியும். இங்கிலீஷே வராது அப்படி யாராவது இருக்கீங்களா? ஒன்லி இங்கிலீஷ் மட்டும் தான் வரும் யாரும் இருக்க மாட்டீங்க. அப்படிதான் உங்க வெளிநாட்டில தான் இருப்பீங்க. அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடுங்க. ஓகே. குட் ஆஃபீசர். வெரி குட். பண்ணிடுவோம். ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. வேற? வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க. சீக்கிரமா. டைம் ஆகுது. டெமோ. வி டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் ஈவன் எ சிங்கிள் மினிட். பிராக்டிஸ், ரிவிஷன், டெஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார். கட்டாயமா பாரதிமா. கவலையப்படாதீங்க. ஸோ தட் மீன்ஸ் யூ ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் ரைட்? கிளாஸஸ்லாம் முடிச்சிருக்கீங்க. கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ஓகே. நான் நோட் பண்ணிக்கிறேன். பாரதி. வேற? சென்ட்ரல் இங்கிலீஷ் இப்போ ஸ்டார்ட் பண்ணா கம்ப்ளீட் பண்ணிடலாமா? நிச்சயமா பண்ணிடலாம்பா. லாட் ஆஃப் டைம். சதசன். வி ஹேவ் லாட் ஆஃப் டைம். டெஃபினெட்லி வி ஹேவ் டு. எக்கச்சக்கமான டைம் இருக்குங்க. தாராளமா பண்ண முடியும். ஓகே. அவ்வளோதானா?
ஓகே. குரூப் ஆஃபீஸர். தேங்க் யூ குரூப் 2 ஆஃபீஸர். விபாசனா மெடிசன்லாம் பண்ணியிருக்கீங்க. சுதர்ஷன், அஸ்வினி ஷார்ட்கட் சொல்லிக் கொடுங்க சார். லாஸ்ட் டைம் குரூப் 1ல கேக் சத்தியாகிரகா டீச் பண்ணீங்க சார். அது ஓகே. தேங்க்யூம்மா, தேங்க்யூ. ஓ! சுதர்ஷன் ஓகே. சுதர்ஷன் ஆல்ரெடி குரூப் 4ல இருக்கீங்க. ஸோ சுதர்ஷன் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பிகாஸ் யூ ஆல்ரெடி தேர். அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். கொஞ்சம் உங்கள புஷ் பண்ணி உள்ள கொண்டு வந்துட்டா போதும். ஓகேங்களா? கரெக்ட்டா கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. அன்னைக்கு கிளாஸஸ் அன்னைக்கடி நீங்க பார்த்துட்டாலே உங்களுக்கு பாதி வேலை முடிஞ்சிரும் சுதர்ஷன். ஓகே டன். ஓகே ஓரளவுக்கு எனக்கு ஐடியா புரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லி நம்ம உள்ள போலாம். ரைட். ஸோ நிறைய பேர் இருக்கீங்க. வெரி குட். சூப்பர். ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட் அட்வைஸ் எல்லாம் சொல்றேன். கவலையப்படாதீங்க. டோன்ட் வரி. சரி முதல்ல பேசிடலாம். I think I want to spotlight for everyone. இப்போ நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஃபிக்ஸ் த திங். மேம் உங்களுக்கு ஓவரால் ஒரு அப்ரோச் கொடுத்துருப்பாங்க. நான் ஹிஸ்ட்ரி ரிலேட்டடா நான் ஒரு அப்ரோச் கொடுக்குறேன். ஓகே. ஸோ சிலபஸ் பத்தி பேசுவோம். அதுக்கு முன்னாடி நீங்க கேட்ட டவுட் நான் முடிச்சுட்டு போறேன். சுதர்ஷன் கேட்ட டவுட்டா இருக்கட்டும், குரூப் 2 ஆஃபீஸர் டேட்டா கேட்ட டவுட்டா இருக்கட்டும், அஸ்வினி, பாரதி இவங்க எல்லாருடைய டவுட் நான் சொல்லிட்டு ஐ வில் மூவ் இன் இட். இது ஏன்னா இது பெரும்பாலும் நிறைய பேருக்கு ஆப்ட் ஆகும். ஸோ உங்களுடைய கேட்டகரி என்ன இருக்குன்னா, நான் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டகரினா ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. இப்பதான் ஃபீல்டுக்குள்ளே வந்திருப்பீங்க. கேள்வி கேட்க கூட சந்தேகப்படுவீங்க. கேள்வி கேளுங்க, நான் என்ன வேணா பதில் சொல்றேன் கேட்டோம். பல பேர் கேள்வி கேட்கல. 23 பேர்ல 5 பேர் தான் கேள்வியே கேட்டிருக்கீங்க. மீதி பேர்லாம் டவுட் இல்லையானா, அது ஒரு 10 பேருக்கு பயங்கரமான டவுட் இருக்கும். ஏன்னா கேள்வி கேட்டு பழகாம புதுசா இருக்கும். சரி மொத்தம் கேட்கட்டும். அவங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அத பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு முடிவுல பல பேர் இருப்பீங்க. ஓகே ரைட். ஸோ இப்போ என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க யாராலாம் இருக்கலாம். ஃப்ரெஷர்ஸா இருக்கலாம். இல்லைன்னா யூ ஆல்ரெடி ஒரு ப்ரிப்பரேஷன் முடிச்சுட்டு ஒரு நல்ல லெவல்ல இருக்கீங்க. கொஞ்சம் சின்ன மோட்டிவேஷன் இருந்தால் போதும் கிளியர் பண்ணிடலாம். மேபி குரூப் 4 மாதிரியான ஜாப்ல இல்லை வேற ஏதோ ஒரு ஜாப்ல நீங்க இருந்துட்டு குரூப் 2 ட்ரை பண்றவங்களா இருக்கலாம். என்ன இருந்தாலும் ஸ்ட்ராட்டஜி இஸ் வெரி சிம்பிள். உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு பி அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் யுவர் செல்ஃப். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே காமன் ப்ரோக்ராம் இல்லை. கிளாஸஸ் எல்லாருக்கும் காமன். பட் அப்ரோச்சஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறும். பாரதிக்கு ஒரு அப்ரோச் தேவைப்படும். குரூப் 2 ஆஃபீஸருக்கு ஒரு அப்ரோச் தேவைப்படும். அப்போ அந்த அப்ரோச்சஸ் மட்டும் நீங்க நாங்க சொல்லக்கூடியது நானா இருக்கட்டும், மேமா இருக்கட்டும், நாங்க சொல்லக்கூடிய கான்செப்டை உள்வாங்கிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை டியூன் பண்ணணும். அது நிச்சயமா டிஃபிகல்டிஸ் வர சொல்லி எங்களை நீங்க அப்ரோச் பண்ணாலே போதும். வி ஆர் ரெடி டு கைட் யூ இன் த ரைட் மேனர். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகே. ஸோ 2வது விஷயம் நான் வந்துடுறேன். எஸ்பெஷலி யாரெல்லாம் ஆல்ரெடி ஒர்க்ல இருக்கீங்களோ, அது கவர்மெண்ட் ஜாபா இருக்கட்டும், பிரைவேட் ஜாபா இருக்கட்டும், நீங்க செய்யக்கூடிய டைமிங் என்னன்னா, உங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அனலைஸ் பண்ணிட்டு, இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் யுவர் கேரக்டர், இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் யுவர் அகாடமிக்ஸ். நீங்க இது வரைக்கும் என்ன முடிச்சிருக்கீங்க? சிலபஸ் சொல்லிக் கொடுக்க போறேன். ஹிஸ்ட்ரி மட்டும் நான் சொல்லிக் கொடுக்க போறேன். சிலபஸ்ல உங்களுக்கு எந்த இதுல எவ்வளோ அட்வான்டேஜ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரியில் ஐ எம் வெரி குட் இன் ஹிஸ்ட்ரி சார். ஐ எம் வெரி வெரி குட் இன் பாலிட்டி. இந்தியன் பாலிட்டி நல்லா முடிச்சிருக்கேன். இந்தியன் பாலிட்டிலேருந்து எப்படி கேள்வி கேட்டால் என்ன கொடுக்க முடியும்? 90% ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைடு இன் இந்தியன் பாலிட்டி. அப்படி இருக்கீங்கன்னா அந்த 90% எப்படி 95% என்ஹான்ஸ் பண்றது? நீங்க அதை யோசிக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ குரூப் 1 எழுதுனவங்களுக்கு தெரியும். டிஎன்பிஎஸ்சி திரும்பி திரும்பி நாங்க சொல்றோம். டிஎன்பிஎஸ்சி இஸ் நாட் அஸ் ஓல்டு டிஎன்பிஎஸ்சி. டிஎன்பிஎஸ்சி கண்டென்ட்டை மட்டும் நம்பி இருந்த ஒரு வருஷம். ஒரு காலத்துல டிஎன்பிஎஸ்சி வெறும் கண்டென்ட்டை மட்டும் தான் நம்பி இருந்துச்சு. குரூப் 1 நிறைய பேர் எழுதிருப்பீங்க. ஒரே வெறும் கண்டென்ட். என்ன இன்ஃபர்மேஷன்? ஓகே. இந்தியா காட் இண்டிபெண்டன்ஸ் இன் 1947. என்ன தி கிரேட் ரிவோல்ட். வாட் ஆர் தி ரீசன் ஃபார் கிரேட் ரிவோல்ட்? ஒரு 5 ரீசன் படிச்சுட்டு போயிடலாம். ஆனா அப்படிப்பட்ட டிஎன்பிஎஸ்சி எல்லாம் இப்போ தாண்டிட்டான். ஸோ டிஎன்பிஎஸ்சி உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, உங்க மைண்ட் தெளிவா இருக்கா? உங்க மைண்ட் கிளியரா இருக்கா? பதட்டப்படாம இருக்கீங்களா? பாடத்தை எப்படி நீங்க உள்வாங்கி ரெஃப்ளெக்ட் பண்றீங்க? நிறைய படிக்க தெரியுதா? வேகமா படிக்க தெரியுதா? 155 பேஜ்ங்க குரூப் 1 மறந்துடாதீங்க. 150 பேஜஸ். யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி பார்த்து இப்போ மிரண்டு போயிருக்கானா. யார் இவன் அப்படின்னு.
155 பேஜஸ் அவன் கேட்டிருக்கான். யுபிஎஸ்சி இந்த அளவுக்கு கேட்டதே இல்ல. யுபிஎஸ்சில இருக்கக்கூடிய 100 கொஸ்டின்ல எப்பவுமே 75 பேஜ், 80 பேஜ்லாம் வந்ததே இல்ல. 50லேருந்து 60 தான். இவன் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் தான் இருக்கு. இதில 200 கொஸ்டினுக்கு 155 பேஜஸ் கேட்டிருக்கான். வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோர் தென் 30 கிராம்ஸ். நீங்க எடுத்துட்டு போயிட்டு ஒரு 100 கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு போயிட்டு கலெக்ட் பண்ணி போட்டீங்கன்னா பயங்கரமான காசு. 32 கிலோ. 1 கிலோ 15, 20 ரூபா போகுது. அப்போ அவனோட அண்டர்ஸ்டாண்டிங் எங்க போயிடுச்சு பாத்தீங்களா? அப்ப வாட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் யூ? இப்போ உங்களுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம், எப்பா எனக்கு இதெல்லாம் தெரியும்பா. அதெல்லாம் தேவையில்ல. டிஎன்பிஎஸ்சி உங்கலேருந்து என்ன கேட்கறான்? அத புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு 5 வருஷம் ஆகும், 10 வருஷம் ஆகும். அத புரிஞ்சுன்னு இருக்கிறது தான் மேமும் நானும். அப்போ நாங்க என்ன சொல்றோமோ, அத கேட்டு அது கரெக்ட்டா ஃபாலோ பண்ணாலே கிட்டத்தட்ட 90% ஆஃப் யுவர் சக்சஸ் இஸ் அஷ்யூர்ட். You don't need it further things. 90% ஆஃப் சக்சஸ் உங்களுக்கு கன்ஃபார்ம். நீங்க கவலைப்படணும்னு அவசியமே இல்லை. அப்போ குரூப் ஆஃபீஸர் அந்த மாதிரி விஷயங்களை புரிஞ்சுக்கணும். அப்போ டிஎன்பிசி எதை எதிர்பார்க்குறான்? நல்ல ரீடிங் கெப்பாசிட்டி இருக்கணும். அதே யூ ஆர் இன் தமிழ் ஆர் இங்கிலீஷ்? சார் எனக்கு தமிழ் கம்ஃபர்டபுள், பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை. இங்கிலீஷ் கம்ஃபர்டபுள், ஒன்றும் தப்பு. 2 பேர் இருக்கு அவனுக்கு. எப்படி யூபிஎஸ்சி ஹிந்தி கேண்டிடேட் ஈஸியோ, நம்மளுக்கு இது 2 ஈஸி. இங்கிலீஷில் புரியல, தமிழில் படிச்சுக்கலாம். ஆனா இப்போ என்ன தெரியணும்? வேகமா படிக்கக்கூடிய ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும். பதட்டப்படக்கூடாது. வேகமா ரீடிங் பண்ணணும். ஆரம்பத்திலேயே டைம் மேனேஜ் பண்ணணும். எடுத்தோன்னு நான் ஸ்ட்ரோக் வச்சுட்டு, நான் 4 பால் ஸ்ட்ரோக் வச்சுட்டு 5வது பால் இல்லை 4 ஓவர் நான் ஸ்லோ தான் ஆடுவேன். அந்த காலத்துல நம்ம 50 ஓவர் மேட்ச்லாம் இருக்கும் இல்லையா? முதல்ல ஒரு 10 ஓவர் ஸ்லோ தான் ஆடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா மூவ்மெண்ட் போகும். இப்போ T20ல அப்படி ஆடுறாங்க. T10 மேட்ச்ல இருந்துச்சு. எடுத்தோட ஃபர்ஸ்ட் பால் 6 தான். அப்படிதான் நீங்க டிஎன்பிசி அடிக்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் பொறுமையா போறேன். நோ, definitely it will not help. Starting from the first question, you have to be go very fast. ஸோ இப்படி தான் நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். யூ ஹவ் டு பிளான் வெரி கிளியர்லி. எனக்கு இதெல்லாம் தேவை, நான் இங்கே இருக்கிறேன், நான் இங்கேருந்து இதுக்குள்ளே போகணும், அப்போது நான் இந்த அளவுக்கு மூவ்மெண்ட் பண்ணால் அதுக்குள்ளே போயிட முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக கிளியரான பிளான் கொடுக்கணும். நம்மளோட டெஸ்ட் சீரியஸ் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப சயின்டிஃபிக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பிளான் பண்ணியிருக்கோம். நீங்கள் அது எல்லாத்துக்குள்ளே நீங்கள் கரெக்டாக வந்துட்டீங்கன்னா, டெஸ்ட் சீரியஸ் வர சொல்லி டெமோலாம் போடுவோம். அப்போ சொல்கிறோம் டெஸ்ட் சீரியஸ் எப்படி அட்டன் பண்ணணும். எங்கள் டெஸ்ட் சீரியஸை மட்டும் உங்களுக்கே தெரியும், என்னுடைய பேக்ரவுண்டு தெரியும். நம்ம டெஸ்ட் சீரியஸில் highly reliable test series, its the question is almost equal to TNPSC question. மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ அப்போ அப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம கொடுக்க சொல்லு. அந்த டெஸ்ட் சீரியஸை ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி நீங்கள் போய் எழுதினாலே உங்களுக்கு பாதி வேலைகள் முடியும். அது கூட சில திறமைகளை வளர்த்துக்கணும். அந்த திறமைகளை நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லக்கூடியது நாங்கள் சொல்லித்தரோம். இப்போ ஹிஸ்ட்ரி சிலபஸ் நமக்குள்ளே போகலாம். ஓகே, ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். பல கேள்விகளுக்கு இது முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சிலபஸ் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஸோ ஷேர் தி சிலபஸ். இப்போ இதில் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த 3வது யூனிட். அதுதான் நான் ஃபுல்லாக எடுக்க போகிறேன். 3வது யூனிட்டும் இந்த 6வது யூனிட்டை பற்றி நான் எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துறேன். ஓகேங்களா? 3வது யூனிட்டை பற்றி முழுமையான எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துறேன். எப்படி அதை உடைக்கிறது, என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதும் நம்ம இந்த இடத்துல நம்ம எல்லாத்தையும் செஞ்சிட போகிறோம். ஓகே, ஸோ சிலபஸ் தெரியுது இல்லையா எல்லாருக்கும்? ஷோவிங் ரைட்? போடுங்க. எஸ் எஸ். இப்போ நம்மளுடைய ஓல்டு சிலபஸ்ல ஓல்டு மெத்தடாலஜில வேற ஒரு லாஜிக் அண்ட் வேற ஒரு கான்செப்ட் இருந்திருக்கும். இப்போ இருக்கிற சிலபஸ் உடைய இதுல அவன் என்ன கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க நல்லா இதுல ஒத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப தெளிவா ஒத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். So these are the terms.
ஏன்ஷியன் அண்ட் மெடிவல்ல அவன் சில டேர்ம்ஸை கொடுக்குறான். என்ன மாதிரியான டேர்ம்ஸை கொடுக்குறான்னு பாருங்க. இங்க பாருங்க. ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், குப்தாஸ், டெல்லி சுல்தானேட், முகல்ஸ், மராத்தாஸ், ஏஜ் ஆஃப் விஜயநகரம் அண்ட் பாமனி கிங்டம் அண்ட் சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி அதையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா யூனிட் 6ல எலாபரேட் பார்க்கறோம்னா நம்ம அதை பற்றி நம்ம ஜென்ரலாக சொல்றது இல்லை இந்த இடத்துல. யூனிட் 6ல அது ஆட்டோமேட்டிக்காக அது ஆட் ஆகிடுது. ஓகே, இப்போ இந்த ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி அண்ட் மெடிவல் ஹிஸ்ட்ரியை அவன் மொத்தமாக சேர்த்துட்டான். மொத்தமாக சேர்த்து தே ஆர் கிவிங் சர்டன் டேர்ம்ஸ். உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், நான் நம்புறேன். உங்க எல்லாருக்கும் என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹிஸ்ட்ரினா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வருது. ஏன்ஷியன் இந்தியன் ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்கறது ஃப்ரம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், ஃப்ரம் ஆரியன் சிவிலைசேஷன் அடுத்தது பார்ப்போம், மகசனபதாஸ் பார்ப்போம், புத்திசம் ஜெயினிசம் பார்ப்போம், மௌரியாஸ் பார்ப்போம், போஸ்ட் மௌரியாஸ்ல இருக்க லோக்கல் ரூலர்ஸ் பார்ப்போம், அப்புறம் ஃபாரின் ரூலர்ஸ் பார்ப்போம். நீங்க ஸ்கூல் புக்ல பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும். அப்போ ஏன்ஷியன் இந்தியன் ஹிஸ்ட்ரியே பெரிய வாஸ்ட், குப்தாஸ் அப்புறம் ஹர்ஷா வரைக்கும், அப்புறம் ட்ரீபாட்ரியட் ரூல். ஆனா இவன் ஏன்ஷியன் இந்தியன் ஹிஸ்ட்ரியில இருந்து இவன் கேட்டது ரெண்டே டைம் தான். புத்திசம் ஜெயினிசமே கேட்கல. அப்போ அதெல்லாம் படிக்க கூடாதா? எங்களுக்கு வேற ஷார்ட் டைமா இருக்கு, ஹிஸ்டரி வேற மார்க் வேற குடிச்சிட்டான், 10 கொஸ்டின்ஸ் தான் வரப்போகுது. Why should I study all those things? Very important question. Right question. நான் படிக்க கூடாதுன்னு சொல்லவே இல்லை, படிக்கணும்னு சொல்லல. அப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய உதாரணத்துக்கு ஏன்ஷியன் இந்தியன் ஹிஸ்டரியில எதனா புரியலன்னு திருப்பி கேட்டுருங்க, திரும்பி கூட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஏன்ஷியன் இந்தியன் ஹிஸ்டரியில இருக்கக்கூடிய இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், குப்தாஸ் ரெண்டே டாபிக் தான் இருக்கு. நல்லா வச்சுங்க. ஏன்ஷியன் இந்தியன் ஹிஸ்டரியில் ஒரு 10 பெரிய டாபிக் பேசலாம், ஆனால் அது ஆஸ்கிங் அபவுட் ஒன்லி 1-2 டாபிக்ஸ். ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்கை நம்ம ரொம்ப டீப்பாக படிக்கணும். இந்த 2 டாபிக் ரிலேட்டடாக கேட்டு இருந்த பல்வேறு கேள்விகள் லாஸ்ட் 10 இயர்ஸ் ஆஃப் டிஎன்பிஎஸ்சியில் அது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ண நம்ம கிளாஸில் அதை பண்ண போகிறோம். நம்ம ஒரு டாபிக் முடிக்கணும் வச்சுங்க, குரூப் 2 இதில் நம்ம கிளாஸஸில் கிராஷ் கோர்ஸில் ஒரு டாப்பிக்கை முடிக்கணும். ஐ கவர் த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். டாபிக் முடிக்க சொல்ல என்ன பண்ணோம்னா, 2011 12 2025 வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 நல்லா வச்சுக்கணும். குரூப் 2 மட்டும் நடத்தல, குரூப் 1 இட் செல்ஃப். பிகாஸ் டிஎன்பிஎஸ்சி லெவல் போயிட்டான். 2016 கேட்ட குரூப் 1 கொஸ்டின் மேபி 2026 25 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல வேற ஃபார்முல வரும். அப்போ குரூப் 1 கொஸ்டினும் நம்ம டார்கெட் பண்ணணும். ஸோ நம்ம ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும்னா, குரூப் 1 ப்ரிப்பரேஷனாக இருக்கணும். குரூப் 1 அளவுக்கு ஜெனரல் ஸ்டடீஸ்ல குரூப் 1 இருக்கக்கூடிய அந்த 200 கொஸ்டினுக்கு ஜெனரல் ஸ்டடீஸ் என்ன அப்ரோச் பண்றோமோ அந்த அப்ரோச்சை இங்க ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு 100 கொஸ்டினுக்கு கொடுக்கணும். அப்போ கன்ஃபார்ம் நம்மளோட என்ன தெரியுமா, எனக்கு குரூப் 2 மெயின்ஸ் எழுதி ஆகணும், அவ்வளவுதான். அது கிட்டலாம் எனக்கு டயலமால கேட்டாந்தி வாழலாம் ரிசல்ட் வரக்கூடாது. நான் எக்ஸாம் எழுதுனேன்னா ரிசல்ட் வந்துடணும். அப்போ அந்த அளவுக்கு நம்மளுக்கு தயார்படுத்தணும். குரூப் 1ல எப்படி தான் எக்ஸாம் எழுதுனா ரிசல்ட் வந்துடும். குரூப் 1ல கண்ணை மூடினு 160 போட்டணும், 159 போட்டு வந்திருக்கேன், செக் பண்ண. அப்போ எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லை, ஆனால் போட முடியும். அப்படிதான் உங்களை நீங்க தயார்படுத்திக்கணும். ஸோ யுவர் திங் மைண்ட் செட் வில் பி அதர். ஸோ உங்க டார்கெட் நீங்க என்ன பண்ணணும், ரொம்ப பெருசா வைக்கணும். பெருசா வச்சு டிமோட்டிவேட் ஆகாம இருக்கிறதுக்காக என்ன பண்ணணும்னா, சரியான ப்ராக்டிஸ், சரியான அப்ரோச், வெரி கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் தி கொஸ்டின்ஸ். எப்படி நீங்க சிலபஸை டீகோட் பண்றீங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினும் டீகோட் பண்ணணும். ஒவ்வொரு கொஸ்டின்ல எலிமினேஷன் மெத்தட் வச்சு போட்டு வரணும். அப்போ அந்த நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியில் சிலபஸ் நம்ம மெயினாக வைக்கிறோம். இந்த 2 டாப்பிக்கை நம்ம ரொம்ப டீப்பாக படிக்க போகிறோம், A to Z படிக்க போகிறோம். மீதி இருக்க ஒரு டாபிக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆரியன் சிவிலைசேஷன் சிலபஸ்ல இல்லை, கேள்வி வரலாம். சார் அப்போ ஆரியன் சிவிலைசேஷன் படிச்சா அவனமா சிலபஸ்ல இல்லையே சார், ஏன் சார் படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க சிலபஸ்ல பாத்தீங்கன்னா கீழே வாங்க, கீழே ஒரு இது இந்தியன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர், யூனிட்டி இன் டைவர்சிட்டி, ரேஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருங்க. அது முன்னாடி பாருங்க, சேஞ்ச் அண்ட் கண்டினியூட்டி இன் த சோஷியோ கல்ச்சுரல் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா. இந்திய வரலாற்றுல சமுதாயத்திலையும் கலாச்சார ரீதியா நடந்த மாற்றங்களை பற்றி படிங்க அப்படின்ட்டான். அப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு பிறகு வரக்கூடிய ஆரியன் சிவிலைசேஷன் இட் வாஸ் ஏ கல்ச்சுரல் சேஞ்ச். ஆரியன் சிவிலைசேஷன்ல மகாஜனபதாஸ்ல இருந்து எப்படி உங்களுக்கு மௌரியாஸ் வராங்க, கல்ச்சுரல் சேஞ்ச். புத்திசம் எமர்ஜென்ஸ் ஆஃப் புத்திசம் ஜெயினிசம், கல்ச்சுரல் சேஞ்ச். மௌரியாஸை காலி பண்ணி வரக்கூடிய இண்டோ கிரீக்ஸ், குஷனாஸ், கல்ச்சுரல் சேஞ்ச்.
சுங்காஸ், சாத்தவாங்கனாஸ், கல்ச்சுரல் சேஞ்ச். அப்போ எல்லாமே இருக்கு இன்டைரக்ட்டா. பட் டைரக்ட்டா இது மட்டும் தான் இருக்கு. ஐ ஹோப் என்னுடைய நான் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுதா? சிலபஸ்ல இருக்கிறத நம்ம டீப்பா டைரக்ட்டா இருக்க வார்த்தை டீப்பா படிக்க போறோம். சிலபஸ்ல இல்லாததும் இன்டைரக்ட்டா இருக்கு. கல்ச்சுரல் சேஞ்சஸ்ன்னு ஒரு கான்செப்ட் குடுத்துருக்கான். செக்குலரிசம், சோஷியலிசம் ஒரு கான்செப்ட்ல குடுத்துருக்கான். அத வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா, மத்த ஹிஸ்டரியில இருக்கக்கூடிய விஷயத்த தெரிஞ்சுக்க போறோம். ஏன் அத படிக்கிறோம்னா, டைரக்ட்டா தெரிஞ்சுக்காட்டியும் பரவால்ல. எலிமினேஷன் யூஸ் ஆகுங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்ம எக்ஸாம் போய் காலேஜ் எக்ஸாம் மாதிரியோ, இல்ல நம்ம குரூப் 2 மெயின்ஸ் மாதிரி போயிட்டு வளவள கொலவலன்னு எழுத போறதில்ல. நீங்க படிக்கிறது அப்படியும் வராது. அதையும் சொல்லிர்றேன். ஆனா, நீங்க படிக்கிறது உங்களுடைய எக்ஸாமுக்கு பயனுள்ளதா இருக்கணும். ஏன்னா, எக்ஸாம் நேரத்துல நீங்க படிச்ச ஒரு டாபிக், ஒரு கான்செப்ட், ஒரு லாஜிக், ஒரு ஐடியா, நீங்க அங்க இருக்கிற கொஸ்டின்ல இருக்க கான்செப்ட்டோட மெர்ஜ் ஆவணும். இல்லன்னா நீங்க வச்சிருக்க கான்செப்ட்க்கு கொஸ்டின்ல இருக்க கான்செப்ட்க்கு ஆப்போசிட் ஆகணும். அப்படின்னா இந்த கான்செப்ட் வச்சு அந்த கான்செப்ட் தப்போ, ரைட்டுன்னு நீங்க சொல்றதுக்கான ஒரு அனலிட்டிக்கல் மண்டே உங்களுக்கு வேணும். இது 3 தான். ஒண்ணு டைரக்ட்டா ஹெல்ப் பண்ணணும். படிச்சது அப்படியே டைரக்ட்டா வரும். இன்னும் படிச்சது ஒண்ணு, அங்க இருக்கிறது இன்னொன்னு ஆப்போசிட்டா இருக்கும். இது அப்ப தப்பு, ஆப்போசிட் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு படிச்ச அறிவ வச்சு, உள்ள இருக்கிறது ரைட்டா, தப்பா, இது மேலயா, கீழயா, ரைட்டா, லெஃப்ட்டா அப்படின்னு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல நீங்க என்ன பண்ணணும்? எலிமினேட் பண்ணணும். இந்த 3 லாஜிக்கு படிப்பு முக்கியம். So basement is very, very important. If it is a basement, it's very strong. Don't worry about the other things. நீங்க பேஸ்மெண்ட் வீக் ஆயிட்டு நீங்க விஜய் சொல்ற மாதிரி நாங்களாம் விளையாடாம ப்ராக்டிஸ் பண்ணாம ஜெயித்துறோம். அதெல்லாம் படத்துல மட்டும் தான் நடக்கும். வித்தவுட் ப்ராக்டிஸ் இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு கிளியர் இட். ஸோ ப்ராக்டிஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அட்டெண்ட் தி கிளாஸஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உள்ள வந்தீங்கன்னா கிளாஸஸ் அட்டன் பண்ணீங்கன்னா 2 hours ஆஃப் கிளாஸஸ் டெஃபினெட்லி யூ ஹேவ் டு பி அட்டெண்ட். அந்த கிளாஸஸ் ஏன்னா உங்களுக்கு பார்த்த கிளாஸா இருக்கலாம், படிச்ச கிளாஸா இருக்கலாம். பட் இந்த டைம் அதுல உங்களுக்கு என்னன்னா ஒரு லீட் பாயிண்ட் கிடைக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஏன் கிளாஸ் முடிச்சவங்களும் திரும்பி கிளாஸ் அட்டன் பண்ணுங்க நாங்க சொல்றோம்னா, நீங்க கிளாஸ் அட்டன் பண்றது என்னன்னா, நீங்க படிச்சதை ரிவிஷன் பண்றது. பிகாஸ் யூ டோன்ட் ஹவ் எனஃப் டைம், இல்ல யூ டோன்ட் ஹவ் எனஃப் குட் மூட் டு ரிவைஸ் யுவர் செல்ஃப். அந்த குட் மூடை தான் நாங்க கொண்டு வரோம். அப்போ நீங்க கிளாஸஸ் அட்டன் பண்றதுதான் தாராக மந்திரம். ரெண்டாவது தாராக மந்திரம் என்னன்னா, கிளாஸ் அட்டன் பண்ணது அன்னைக்கே படிச்சணும். ஸோ இஃப் இட் இஸ் கிளாஸ் 6 to 8, அடுத்த ஒரு ஹாஃப் அன் பிரேக் விட்டு அட்லீஸ்ட் அடுத்த ஒரு ஹாஃப் அன் அவர் உட்கார்ந்தா போதுங்க. 2 hours ஆஃப் கிளாஸஸ் நாங்க நடத்துறது நீங்க ஹாஃப் அன் அவர் படிச்சா போதும். மேலோட்டமா படிச்சா கூட போதும் இப்போது. அதுக்கப்புறம் வீக்லி ரிவிஷன் போட்டு கூட பார்த்துங்க. ஆனா அன்னைக்கு நடத்துற பாடத்தை தயவு செய்து, அது எந்த பாடமா இருந்தாலும் சரி, சார் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, சார் எனக்கு சயின்ஸ் பிடிக்கும், மேக்ஸ் பிடிக்கும், இது பிடிக்காது, ஜியோகிராஃபி பிடிக்கும், பரவாயில்ல, நீங்க வந்துட்டோம். உங்களுக்கு பிடிச்சதை நல்லா பண்ண போறீங்க, பிடிக்காததையும் மேனேஜ் பண்ண போறீங்க. இங்கே ஒமிட் மட்டும் பண்ணக்கூடாது, மேனேஜ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஓகே, கரெக்ட். ஸோ இப்போ ஏன்ஷியன்ட் இந்தியாவில் நம்மளுடைய அப்ரோச் இதுதாங்க அப்ரோச். ஸோ மெடிவல் இந்தியாவிலும் அதே மாதிரி இருக்கக்கூடிய கான்செப்ட் பாருங்க. எடுத்தோன்னு டெல்லி சுல்தான் கொடுத்துட்டான். அப்போ முகமது கோரி, முகமது கஜினி பார்க்க வேணாம், பார்க்கணும், லைட்டாக பார்த்துக்கணும். ஸோ முகல்ஸ் கொடுத்துட்டான், ஓரளவுக்கு கவர் ஆயிருக்கு. அப்போ மெடிவல் இந்தியா ஆல்மோஸ்ட் கவர் ஆயிருந்தான். ஏன்னா டெல்லி சுல்தானா முகல்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் டாபிக். மராத்தாஸ் கொடுத்துட்டான், இன்பிட்வீன்ல இருந்த விஜயநகர எம்பரர் கொடுத்துட்டான், பாவினியை கொடுத்துட்டான். ஸோ அப்போ தேவதை கிவன் somewhat of importance to medieval India comparatively with the ancient Indian history. ஏன்னா ancient Indian historyல இருக்க தமிழ்நாடு ஹிஸ்டரி, சவுத் இந்தியன் ஹிஸ்டரி அவன் என்ன பண்றான்னா, தமிழ்நாடு ஹிஸ்டரியை பர்டிகுலர் யூனிட் 6ல கொடுத்தனால ஸோ தே ஹவ் மூவ் இன்டு லைக் திஸ். ஓகே, ரைட். ஸோ இப்படிதான் ஏன்ஷியன்ட் மெடிவல் நம்ம முழுமையா கவர் பண்ண போறோம். ஒவ்வொரு டாபிக்கை பார்க்க போறோம். இப்போ இருக்க கரண்ட் ட்ரெண்டுக்கு மெடிவல் இருந்து எப்படி வருதுன்னா, நிறைய கொஸ்டின் வரதில்லை, குறைவா வருது. இதை தாண்டி எப்படி வருதுன்னா, இந்த வாட்டியோட வந்துருச்சு வேரியஸ் ஈவெண்ட்ஸ் என்ன பண்ண சொல்றோம், ஆர்டர் பண்ண சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, அக்பருடைய கான்கியூஸ்ட் இல்லாட்டி அக்பருடைய ரிலீஜியஸ் பாலிசி இந்த வாட்டி வந்துருச்சு. அக்பருடைய ரிலீஜியஸ் பாலிசி ஆர்டர் பண்ணுங்க குரூப் ஒன்ல. அப்போ அக்பருடைய ரிலீஜியஸ் எனக்கே தெரியாதுங்க, படிக்கலைங்க, பரவாயில்லைங்க, ஆர்டர் பண்ணலாம். ஏன்னா எப்படின்னா லாஜிக்கா ஆர்டர் பண்ணணும், அதுக்கு தான் பேக்ரவுண்ட் வேணும். அதே மாதிரி அலாவுதீன் கில்ஜி, மேபி அக்பர் குரூப் ஒன்று வந்துச்சு, அலாவுதீன் கில்ஜி குரூப் 2ல வரலாம். அலாவுதீன் கில்ஜியுடைய கான்கியூஸ்ட் சவுத் இந்தியாவில் அவர் மாலிக் கஃபூர் அனுப்பிச்சு எப்படி அந்த 4 இடத்த பிடிச்சார், நம்ம மேப் போட்டு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்போம். அந்த 4 இடத்துடைய கிங்கா யார் இருந்தா எப்படி வேணா கேள்வி வரலாம். அந்த கிங்குடைய ஆர்டர்ஸ். நார்த் இந்தியாவில் அலாவுதீன் கில்ஜி ஹவ் ஹி கேப்சர் தி 4 இம்பார்ட்டன்ட் கிங்டம். ஸோ குஜராத்தையோ, ராந்தம்பூரையோ, சித்தூரையோ, மால்வாயும் ஒவ்வொரு 2 இயர்ஸ்க்கு பிடிச்சார். இந்த ஆர்டர் தான் இப்போ டிஎன்பிசி எதிர்பார்க்கலாம். இட்ஸ் நாட் எ டைரக்ட் கொஸ்டின் இல்லை.
பல இன்சிடென்ட் அந்த இது வரும்ல, ஃபசில் வரும் இல்லையா? ஒருத்தருடைய இந்தியா மேப்ப பிரிச்சு சின்ன சின்னதா பிரிச்சு இந்தியா மேப்ப ஒட்ட வைக்கணும். இல்லாட்டி வேற ஏதோ பசில் மாரி வரத ஒட்ட வைக்கணும். அது படத்துல கூட சொல்லுவாங்களே, நான் ஒட்ட வைக்கிறது என்ன பண்ணேன், பின்னாடி பக்கம் திரும்பி பார்த்தேன். பின்னாடி ஒரு ஒரு குழந்தையோட ஃபோட்டோ இருந்துச்சு. அப்படி இல்லன்னா இந்தியா மேப்புடைய ஃபோட்டோ இருந்துச்சு. அத ஒட்ட வச்சேன். முன்பக்கம் ஒட்ட. அதே தாங்க லாஜிக் இப்போ. எப்படி பின்பக்கத்த ஒட்ட வச்ச பிறகு முன்பக்கத்துல ஒரு பிக்சர் கிடைக்குதோ, அதுதான் இப்ப டிஎன்பிஎஸ்சி. டிஎன்பிஎஸ்சில பின்பக்கம் சொல்லக்கூடியது உங்களுடைய நாலேட்ஜ், உங்களுடைய ஸ்கில்ஸ். அந்த ஸ்கில்ஸ ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கு ஏத்த மாரி டியூன் பண்ணி, ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கு என்ன தேவையோ, என்ன டிமாண்ட் இருக்கோ, அது மாதிரி நீங்க மாத்திட்டு, நீங்க அந்த நாலேட்ஜையும், அந்த ஸ்கில்ஸையும் நீங்க குடுத்தீங்கன்னா, டெஃபினட்டா சக்சஸ் இஸ் இன் யுவர் டோர். மாற்று கருத்தே இல்ல. சக்சஸ் உங்க முன்னாடி இருக்கு. ஓகே. ஸோ அதற்கான எல்லா விதமான வேலைகளையுமே நம்ம செஞ்சு குடுத்துருவோம். இப்போ வாங்க இப்போ மாடர்ன் இந்தியால வி ஸ்டார்ட் ஃப்ரம் அவன் எடுத்தோனே மாடர்ன் இந்தியால என்ன குடுத்துருக்காங்கன்னா, நேஷனல் ரெனைசான்னு குடுத்துட்டான். ஏர்லி அப்ரைசிங் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. இங்க பாருங்க. எடுத்தோம் ரெனைசான், ஏர்லி அப்ரைசிங் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இந்தியா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ்னு குடுத்துட்டான். அந்த லீடர்ஸ்லாம் தனியா பார்ப்போம். ஸோ நேஷனல் ரெனைசான் கொடுத்தோம்னா, அப்போ நேஷனல் ரெனைசான் இது நடக்குது தேசிய அளவில். இந்த நேஷனல் ரெனைசான் இங்க என்ன சொல்ல வருதுன்னா, இந்த டைரக்ட்லி கிவன் த டாபிக் நம்மகிட்ட இருந்த சோஷியோ அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்டை அவன் கொடுக்குறான். அப்போ சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான மூவ்மெண்ட்டையும் நம்ம தெளிவாக படிக்கணும். ஏன்னா டைரக்டா இருக்கு. ஏர்லி அப்ரைசிங் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல். டீகோட் பண்ணீங்க, டீகோட் பண்றாங்க, எழுதிங்க ப்ளீஸ். ரைட், மிஸ் பண்ணாதீங்க. ஓகே. ஸோ ஏர்லி அப்ரைசிங் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எதிர்த்து நம்ம ஒர்க் பண்ணு. ஸ்டார்டிங் ஃப்ரம் தி பேட்டில் ஆஃப் பிளாசி, வேரியஸ் வார்ஸ் இங்க கொடுக்குறான். ஓகே. ஸோ ஃப்ரம் பெங்கால்லேருந்து என்ன மாதிரியான அப்ரைசிங் வந்துச்சு? ஸோ வார்ஸ், பேட்டில் ஆஃப் பிளாசி அண்ட் பேட்டில் ஆஃப் பக்சர். ஃப்ரம் சவுத் இந்தியாவிலேருந்து என்ன மாதிரியான அப்ரைசிங் வந்துச்சு? தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி நம்ம தனியாக பார்ப்போம். பட் இருந்தாலும் இங்கே கர்நாடிக் வார் இங்கே வரும், அங்கே கர்நாடிக் வரும். ஆங்கிலோ மைசூர் வார், நம்மளுடைய ஹைதர் அலி அண்ட் திப்பு சுல்தான் அவங்களுடைய எமர்ஜென்சி, அவங்களுடைய அப்ரைசிங் எப்படி இருக்கு? டில் த கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857 வரைக்கும் இந்த ஏர்லி அப்ரைசிங் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ் ரூல்னு சொல்லக்கூடியது இங்கே சொல்லப்படுது. ஓகே. அதுக்கப்புறம் அவன் என்ன சுவிட்ச் வரானா, த டைரக்ட்லி மூவ் டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். அவ்வளோதான். டைரக்ட்லி அவன் என்ன பண்றான்னா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுக்கு அவன் போயிட்டு அந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல இருந்து அவன் என்ன கொண்டு போயிடறானா, இப்படி சிலபஸ் வச்சிருக்கான். சிலபஸ் எந்த அளவுக்கு நம்மளுக்கு டஃப்பா வைக்கணுமோ அந்த அளவு சிலபஸ் டஃப்பா வச்சுட்டான். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி ஆஃப் லீடருக்குள்ள போயிட்டான். ஆனா இங்க எமர்ஜென்சி ஆஃப் லீடர் பாக்குறத விட அது கண்டினியூட்டி என்ன பாக்குறோம்னா, நம்ம எப்படி அஜிடேஷன் பண்றோம். ப்ரீ காந்தியன் ஏரால எப்படி நடக்குது, டூரிங் காந்தியன் ஏரால எப்படி நடக்குது, ரெண்டுத்தையும் பார்க்கணும். ஸோ அந்த ப்ரீ காந்தியன் ஏரால இட் வாஸ் லைக் சுதேசி மூவ்மெண்ட் நம்ம கொண்டு வரோம். இந்த மாடரேட் எஸ்டிமிஸ் ஏராவை பார்க்குறோம். ஹோம் ரூல் மூவ்மெண்ட் வரைக்கும் அதை கொண்டு போறோம். அப்ப காந்தியன் ஏரால இருக்கக்கூடிய மிக முக்கியமான மூவ்மெண்ட்ஸ், வாட் ஆர் தி இம்பார்ட்டன்ட் மூவ்மெண்ட்ஸ், ஹவு தி காந்தி டெவலப் தி சத்தியகிரகா. சத்தியகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அகிம்சை போராட்டத்தை காந்தி எப்படி கொண்டு வர, அவருடைய பல்வேறு போராட்டங்கள் எப்படி அமையுது. ஸோ இதுதான் growth ஆஃப் சத்தியகிரகம். ஸோ அவருடைய நான் கோஆபரேஷன் ஒத்துழையாமை இயக்கமாகட்டும், சிவில் டிசோபீடியன்ஸ் சட்ட மறுப்பு இயக்கமாகட்டும், குவிட் இந்தியா மூவ்மெண்ட் வெள்ளையனை வெளியேறு இயக்கமாகட்டும், எந்த இயக்கமாக இருந்தாலும் அந்த இயக்கத்துக்கான அடிப்படையான கொள்கை என்ன பார்த்தீங்கன்னா அகிம்சை, சத்தியகிரகா. அப்போ இந்த இரண்டு கொள்கையை அடிப்படையா வச்சுட்டு அவர் என்ன பண்றாரு, ஒரு பெரிய தளத்தை உருவாக்குறாரு, ஒரு பெரிய நேஷனல் மூவ்மெண்ட்ஸை உருவாக்குறாரு. அந்த நேஷனல் மூவ்மெண்ட்ஸ் நம்மளுக்கு எப்படி சக்சஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வேற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் லைக் மிலிட்டன்ட் மூவ்மெண்ட்ஸ், ரெவல்யூஷனரி லீடர்ஸ். ஸோ 1905ல, அதாவது பிஃபோர் காந்தியன் ஏரால இருந்த ரெவல்யூஷனரி லீடர்ஸ்லாம் யார் இருந்தாங்க, டூரிங் காந்தியன் ஏரால இருந்த ரெவல்யூஷனரி குரூப்ஸ் யார் இருந்தாங்க, நம்ம சந்திரசேகர் ஆசாத், பகத்சிங். ஸோ லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் அவர் இண்டிபெண்டன்ஸ், how the communalism developed.
ஸோ 2 பொலிட்டிக்கல் பார்ட்டில இல்லாட்டி 2 ரிலீஜியன்ல இந்துயிசம் அண்ட் இஸ்லாம்ல இருந்த ரெட் விங் குரூப்னால எப்படி கம்யூனலிசம் இந்தியாவை ஆட்டி படைச்சிச்சு? பிரதர்ஸா இருந்தவங்க எப்படி மிகப்பெரிய எனிமியா மாறுற அளவுக்கு ஒரு பிரச்சனை உண்டாக்கிடுச்சு? ஸோ வாட் ஆர் தி ஃபேக்டர்ஸ் லீட்ஸ் டு தி பார்ட்டிஷன்? இது வரைக்கும் பார்ப்போம். திஸ் என்டர் மாடர்ன் இந்தியா த கண்டினியூட்டி. ஸோ நேஷனல் ரைன்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஏர்லி அப்ரைசிங் இன்க்ளூடிங் பேட்டில் ஆஃப் பிளாசி, அந்த கண்டினியூட்டி அப்படியே வந்து இட் என்டர் இன்டு 1947. இதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய டாக்குமெண்டா தான் அவங்க என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிவன் ஆச்சு எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ். இந்த லீடர்ஸ் பற்றிலாம் நம்ம பர்டிகுலராக படிக்க சொல்கிறான். இந்த லீடர்ஸ் பற்றி அவன் என்ன சொல்கிறான், பர்டிகுலராக கொஞ்சம் படிச்சேங்க. இந்த லீடர்ஸ்லாம் நீங்கள் பர்டிகுலராக படித்தாதான் உங்களுக்கு என்னவா இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த லீடர்ஸை பற்றி அவன் கொடுக்குறான். நீங்கள் கேட்கக்கூடாது, சார் எடுத்தோம் அம்பேத்கர் இருக்காரு, காந்தி இல்லையே, ஏன் பகத்சிங் 2வது இருக்காரு, சொல்லுங்க. எஸ், சொல்லுங்க. ரைட் தானே, ஓகே தானே? இப்போ என்ன லாஜிக்னா, அவன் கொடுத்துருக்கு ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல கொடுத்துருக்கான். வெரி சிம்பிள். அதனால இந்த லீடர் அந்த லீடர் இம்பார்ட்டன்ட் இல்ல. முக்கியமான லீடர்ஸ் ஒரு 10 லீடர்ஸ் அவன் எடுத்திருக்கான். அந்த 10 லீடர்ஸ் அவன் என்ன பண்ணிருக்கான்னா, இந்த கிவிங் அஸ் எ ஆல்பபெட்டிக் ஆர்டர். ஸோ அம்பேத்கர் அவர்கள் பிஆர் அம்பேத்கர் சொல்லிட்டு அம்பேத்கர் அவர் பேர்ல தான் பகத்சிங் 2வது இருக்கார், காந்தி தான் பின்னாடி இருக்கார். ஸோ அப்போ நம்மளுக்கு என்னன்னா, இவன் கொடுத்துருக்கிற இந்த 10 லீடர்ஸையுமே நம்ம என்ன பண்ணணும்னா கிளியரா படிக்கணும். அவனோட வாழ்க்கை வரலாறு முடிஞ்ச அளவுக்கு கிளியரா பண்ணிக்கணும். எந்த மாதிரி கேள்வி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு வாட்டி குரூப் 2ல குரூப் 1ல என்ன பண்ணுங்கன்னா, மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பத்தி 4 கேள்விங்க. இமேஜின் பண்ணி பாருங்க. அந்த 7 கேள்வியில 4 கேள்வி யாரை பத்தியும் இல்லை, ஒரே தலைவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, மௌலானா அபுல் கலாம் ஆசாத்துடைய வெரி இம்பார்ட்டன்ட் இயர்ஸ் நம்ம ரீசெண்டாக கொண்டாடி இருந்தோம். ஒரு 100 சம் ஆனிவர்சரி சம்திங் கொண்டாடி இருந்தோம். அது பெரிய அளவில் கரண்ட் அஃபேர்ஸ்ல ஓடிச்சு. அதனால அவரை பத்தி என்ன பண்ணிட்டான், கான்ட்ரவர்சி சில இஷ்யூலாம் அந்த ரைட் விங் குரூப்லாம் பேசினாலையும் மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தை பத்தி 4 கேள்வி கேட்டான். மேபி இந்த வாட்டி சுபாஷ் சந்திர போஸ் பத்தி வரலாம். எனக்கு கான்செப்ட் ஓடிங் இருக்கு. இங்க அதர்ஸ் நம்ம யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. மேபி இந்த வாட்டி சுபாஷ் சந்திர போஸ் சொல்லலாம். தந்தை பெரியார் இங்கே வரலாம். நம்ம யூனிட் 6ல தந்தை பெரியார் பெரிய அளவில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ நீங்க தந்தை பெரியார் தாண்டி இந்த எல்லாருமே நல்லா படிக்கணும். பாரதியார், வி.ஓ. சிதம்பரம் பிள்ளை யூனிட் 6ல பார்த்தாலும் இங்கே நீங்க ஸ்பெஷலா பார்க்கணும். காமராஜர் அப்படிதான் இங்கே பார்க்கணும். அப்போ காமராஜர், பாரதியார், வி.ஓ. சிதம்பரம் பிள்ளை, தந்தை பெரியார், இந்த 4 தலைவர்களும் மாடர்ன் இந்தியாவில் இருப்பாங்க. நம்மளுடைய யூனிட் 6ல இருப்பாங்க. அப்போ இங்க மாடர்ன் இந்தியாவில் பெக்யூலரா இருக்க மகாத்மா காந்தி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், சுபாஷ் சந்திர போஸ், ரவீந்திரநாத் தாகூர், இந்த 7 பேர். ஸோ ஒரு வாட்டி மௌலானா அபுல் கலாம் வாய்ப்பு குறைவு, ஆனால் வரலாம். ஆனால் மற்றவங்க எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பட்சி சொல்றது சுபாஷ் சந்திர போஸ் இந்த வாட்டி மாடர்ன் இந்தியாவில் அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா மாடர்ன் இந்தியாவில் கேட்கறதுக்கான லாட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். ஓகே, ரைட், புரிஞ்சுதா பாருங்க. ஸோ இப்படிதான் மொத்தமா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஹிஸ்டரியை கொடுக்குறோம், ஏன்ஷியன், மெடிவல், மாடர்ன். இப்போ இதை தாண்டி மற்ற இது இருக்கு, என்ன தெரிய கொடுத்துருக்கானே, சேஞ்ச் அண்ட் கண்டினியூட்டி இன் சோஷியோ கல்ச்சரல் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா, characteristic feature of Indian culture, unity and diversity, race, language. இது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, all those things indirectly infused in ancient and medieval. அப்ப ancient and medieval இது இன்டைரக்டா இருக்கு. ஓகே, ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். சிலபஸ்ல ஏதாவது டவுட் இருக்கு?
Any doubt? Doubt is only. Any doubt? ஸோ ஏதாவது புக்கு வேணுமா? ஏதாவது பட்டிக்கு படிக்காது. திரும்பியும் சொல்றேன், நீங்க அதிகமா படிச்சீங்கன்னா மாட்டிப்பீங்க. அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடும். அப்ரகாம் அப்ரகாம் லிங்கனா அப்துல் கலாமா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ டோன்ட் ஸ்டடி டூ மச். நீங்க நாலேஜ் கேதர் பண்றதுக்கு இங்க வரல. தட் இஸ் செகண்டரி. பிரைமரி இஸ் யூ வாண்ட் டு பி கிளியர் தி எக்ஸாமினேஷன். சொல்றேன் குரூப் ஆஃபீஸர். ஓகே. அப்போ என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு அதை நல்லா டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அதை நல்லா திரும்பி திரும்பி ரிவிஷன் பாருங்க. திரும்பி திரும்பி அனலைஸ். தட் இஸ் மோர் எனஃப். நீங்க திரும்பி திரும்பி அதை அனலைஸ் பண்ணிட்டாலே போதுமானது. இப்போ அந்த 10 மார்க்ல ஸ்பிளிட் எப்படி இருக்கும்? மோஸ்ட் ஆஃப் தி நாங்கள் எங்களுமே ஆட்கள் எதிர்பார்க்கறது அந்த 10 மார்க்கான ஸ்பிளிட் எப்படி பார்த்தீங்கன்னா 4-3-3 இல்லைன்னா 5-3-2. ஸோ மாடர்ன் இந்தியாவில் அதிகமான கேள்விகள் இருக்கும். 4-5 கேள்விகள் கட்டாயமாக மாடர்ன் இந்தியாவில் இருக்கும். மீதி 5-6 கேள்வி ஏன்ஷியன் மெடிவல் கலந்துருக்கும். அது 3-2 இருக்கலாம், 3-3 இருக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்டடிலேயே நீங்கள் என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் மாடர்ன் இந்தியா, தென் மெடிவல், ஏன்ஷியன்ட், ரிவர்ஸ். நாட் ஏன்ஷியன் மெடிவல் மாடர்ன். ஃபர்ஸ்ட் மாடர்ன், ரெண்டாவது ஏன்ஷியன் படித்தா மெடிவல் படித்தா பட் படிச்சிடும். ஏன்னா 2 கேள்வியும் ரொம்ப முக்கியமானது. நான் ஏன் ஹிஸ்ட்ரியை நீங்க ஒமிட் பண்ண வேணாம், எலிமினேட் பண்ண வேணாம் நான் சொல்றேன்னா, ஹிஸ்ட்ரியில நம்மளால ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும். ரொம்ப ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆன்சர்ஸும் எலிமினேஷனை வச்சு ஆன்சர் போட்டுடலாம். நீங்க ஹிஸ்ட்ரி படிக்காம போயிட்டீங்கன்னா இட்ஸ் எ பிளண்டர். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். ஹிஸ்ட்ரி இஸ் எ பேஸ் ஃபார் இந்தியன் பாலிட்டி. மறந்துடாதீங்க. ஹிஸ்ட்ரி, இந்தியன் ஹிஸ்ட்ரி இஸ் எ பேஸ் ஃபார் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர். அப்போ இந்தியன் பாலிட்டியில உங்களுக்கு இருக்கக்கூடிய 15 கேள்வி, தமிழ்நாடு ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர்ல இருக்கக்கூடிய 20 கேள்வி, இந்த 35 கேள்விக்கான பேஸ் எங்க இருக்குன்னா நீங்க படிக்கக்கூடிய இந்தியன் ஹிஸ்டரியில தான் இருக்கு. நீங்க படிக்கக்கூடிய இந்தியன் ஹிஸ்டரியில தான் அந்த 35 கேள்விக்கான பேஸ். ஏதோ அட்லீஸ்ட் என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னா ஒரு 5 கேள்விக்கு ஃப்ரம் இந்தியன் பாலிட்டி அஸ் வெல் அஸ் தமிழ்நாடு ஹிஸ்டரியில இருந்து வரக்கூடிய அந்த 35 கேள்வியில அட்லீஸ்ட் 5 கேள்விக்காச்சும் உங்களுக்கு ஆன்சர் தெரியணும்னா இந்தியன் ஹிஸ்டரி தெரிஞ்சா மட்டும் தான் அது கூட பேக்ரவுண்டை வச்சு எலிமினேட் பண்ணி போட முடியும். ஸோ இந்தியன் ஹிஸ்டரியில 10 கேள்வி இல்லை அப்படின்னா மினிமம் 15 கேள்வி வரப்போகுது. ஓகே, மறந்துடாதீங்க. ஸோ ஹிஸ்டரி இஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி பேஸ். ஃபைன். வேற ஏதாவது எனியாவது? இப்போ உங்களுக்கு எத்தனை டெமோ முடிஞ்சிருக்கு? யூனிட் 6க்கும் இது மேம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்களா? பண்ணலாம், ஐ வில் எக்ஸ்பிளைன். இல்லைனா ஹிஸ்ட்ரியில் ஒரு டாபிக் பார்க்கலாம். சொல்லுங்க. ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்டுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் நிச்சயமாக சொல்கிறேன் குரூப். சார்
ஸோ ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி ஒர்க்கிங் பீப்புள்ஸ் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் திரும்பியும் சொல்கிறது தான், நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தயவு செய்து மென்ஷன் பண்ணுங்கள். பெரும்பாலும் உங்கள் ஒர்க்கிங் டைமிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டு பக்கத்தில் வேலையாக இருக்கலாம். இல்லாட்டி மேபி நான் ஒரு 1 hour ட்ராவல் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வரணும் சார், இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ டு அட்டெண்ட் தி கிளாஸஸ். தயவு செய்து அட்டன் பண்ணுங்க. எந்த அளவுக்கு நான் சொல்ல வரேன்னா, சப்போஸ் நான் பைக்கில் வரேன் சார், நீங்கள் 6 to 8 நான் பைக்கில் வந்துட்டு வேலை 5:30 தான் முடியும், 6 மணிக்கு தான் நான் அங்கேருந்து கிளம்புறேன். 6 மணிக்கு வந்தால் வீட்டில் பார்க்கலாம், பரவாயில்ல ஹெட்செட் தூக்கி காதில் போட்டுட்டு கம்மல் பைக்கை ஓட்டிட்டுவாங்க. சேஃபான ஹெல்மெட்லாம் போட்டுட்டு பைக்கை ஓட்டுவாங்க. காதில் கேட்டாலே மைண்டுக்கு போயிடுங்க. ஆல்ரெடி நீங்கள் படித்தவங்க தான் ஒர்க்கிங்காக இருப்பீங்க பெரும்பாலும். ஆல்ரெடி படித்தவங்க குரூப் 4ல் இருக்கீங்க, ஆல்ரெடி நான் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணியிருக்கேங்க, பரவாயில்ல சார் நான் ஓரளவுக்கு ரெடியாக இருக்கேன். பட் தட் இஸ் நாட் எனஃப். இப்போ இங்கே லாஜிக் என்ன தெரியுமா, நீங்கள் படித்த விஷயத்த திரும்பி படிக்கணும், இல்லாட்டி கேட்கணும். நீங்கள் காதில் கொடுத்து கேட்க உங்கள் காதுக்குள்ளே அந்த பாயிண்ட் உள்ளே போக போக என்னன்னா, பழைய விஷயங்கள் உங்களை அறியாமலும் உங்கள் மைண்டுக்கு வரும். அந்த திங்கிங் மைண்டுக்கு வர ஆரம்பிச்சிடுங்க. தோஸ் திங்கிங் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். மறந்துடாதீங்க. நீங்க படிச்ச விஷயத்தை திரும்பி திரும்பி நீங்க கேட்க சொல்லுதான், திரும்பி நீங்க டிஸ்கஷன் பண்ண சொல்லுதான். ஒரு டிஸ்கஷன் செக்ஷன், இஃப் யூ ஆர் 2 or 3 ஃப்ரெண்ட்ஸ் இன் யுவர் ரூம், உங்க ரூம்ல ஒரு 3 இல்ல 4 ஃப்ரெண்ட்ஸ் ஒண்ணா இருக்கீங்கன்னா தயவு செய்து டிஸ்கஷன் பண்ணிடுங்க. குழப்பமான ஒரு விஷயத்த பேசுறீங்க, இல்லாட்டி எங்ககிட்ட கிளாஸ்ல லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல டிஸ்கஷன் வச்சிரும், இன்டராக்ஷன் வச்சிரும். 1 hour செக்ஷன் இல்லாட்டி ஒரு 2 hours half an hour ஓட வச்சுக்கிறோம். ப்ளீஸ் டிஸ்கஸ், ப்ளீஸ் இன்டராக்ட், ப்ளீஸ் அனலைஸ். நீங்க ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க இதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். படிக்கிறதுக்கு நேரம் கிடைக்கலையா பரவாயில்ல, படிச்சது போதும். படிச்சதை வச்சு கிளாஸஸ் திரும்பி கேளுங்க, காதுல கொடுத்து கேளுங்க கிளாஸஸ். ஃப்ரீ இல்ல சார், நான் 6 to 8 ஃபுல்லா ஃப்ரீயா இருக்கு, அதான் கிளாஸ் அட்டெண்ட் பண்றேன். கைண்ட்லி டேக் ஏ நோட்ஸ். நான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்கன்னு கட்டாயமா சொல்லிட்டேன். கிளாஸ் அட்டெண்ட் பண்ற டைம்ல நோட்ஸ்லாம் எடுக்க முடியல, காதுல அட்லீஸ்ட் கேளுங்கன்னு சொல்லிட்டேன். காதுலயும் கேட்க முடியல, நான் ஃப்ரீயா உட்கார்ந்து தான் அந்த கிளாஸ் பார்ப்பேன் அப்படின்னா தயவு செய்து நோட்ஸ் எடுங்க. அந்த நோட்ஸ் எடுக்கிறதுக்கான 2 கேட்டகரி இருக்கும். ஒன்று ஆல்ரெடி உங்ககிட்ட அந்த நோட்ஸ் இருக்கும், அந்த நோட்ஸ் கூட ஆட் பண்ணுங்க, பேப்பர் வச்சு ஆட் பண்ணுங்க. அந்த நோட்ஸ் கூட இங்க நடத்த பார்த்துட்டு வாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் கிடைக்கும், 2 பாயிண்ட் கிடைக்கும், வேற ஒரு அப்ரோச் கிடைக்கும். ஓ இந்த ரீசனால தான் இது நடந்துச்சா அப்படின்னு ஒன்று தோணும். இது எனக்கு தெரியும், இது தெரியும், ஆனா இதுக்கு கனெக்ஷன் இருக்காது. அந்த கனெக்ஷன் உங்களுக்கு இப்பதான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணனால வந்துடும். கைண்ட்லி டாக்குமெண்ட் இன் த டிஃபரெண்ட் பென். ப்ளூல இருந்தா பிளாக்லயோ ரெட்லயோ ஏதோ ஒன்று, இந்த மாதிரியான ஹைலைட் பாயிண்ட். உங்களுக்கு புதுசா ஒன்று கத்துக்கிறீங்க இல்லையா, பழைய நோட்ஸ்ல இருந்து புதுசா ஒரு நோட்ஸ்ல ஒன்று கத்துக்கிறீங்க இல்லையா, அந்த கத்துக்கிற பாயிண்ட்டை ஜெல் பென்லயோ ஏதோ ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுற மாதிரி ஹைலைட் பண்ணீங்க. நான் சொல்ற லாஜிக் புரியுதா பாருங்க. ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஆஸ்பிரண்ட்ஸ், நீங்க அப்படி பண்ண சொல்லி என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட்ல அது என்ன ஆகும்னா சேவ் ஆயிடும். எனக்கு மாடர்ன் இந்தியாவில் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ல இந்த கான்செப்ட்லாம் தெரியும், பட் 1920 நாக்பூர் காங்கிரஸ் செக்ஷன் நடந்த ஒரு இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட் தெரியாது. 1920 நாக்பூர் காங்கிரஸ் செக்ஷன் எனக்கு தெரியும். அதுல ஃபர்தரா தான் என்ன கொண்டு போறாங்க, நமக்கு நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் இன்னொரு என்ஹான்ஸ் பண்றாங்க, ஸ்ட்ரென்தன் பண்றாங்க. அதுலதான் காங்கிரஸ் ஒய்டன் பண்றாரு காந்திஜி, காங்கிரஸ் மாஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டியை மாத்துறாருன்னு தெரியும். ஆனா சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் 25 பைசா 4 அண்ணாஸ் கொண்டு வந்தது தெரியாது. இது புதுசா கத்துக்கினேன், எழுதுங்க. 1920 அந்த காங்கிரஸ் மாநாடு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹைலி அண்டர் ரேட்டட் கான்ஃபரன்ஸ். அது காங்கிரஸ் உடைய ஒர்க்கிங் கமிட்டின்னு ஒரு ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்றாங்க. 35 வருஷம் காங்கிரஸ் வரலாற்றுல இல்ல. 1885ல ஆரம்பிச்சது 1920 வரைக்கும் இல்லையே. இப்போ 1920ல தான் காந்தி பிரஷரைஸ் பண்ணி சிடபிள்யூசி காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி உருவாக்க காரணமாக அமைகிறார். அதை பத்தியே டாக்குமெண்ட் பண்ணுங்க. இது புதுசா கத்துக்கணும், அது இன்னொரு டாக்குமெண்ட் பண்ணுங்க. அப்போ இந்த கிளாஸஸ் அட்டெண்ட் பண்றது யூ ஷுட் நாட் ஸ்கிப் அட் எனி. சப்போஸ் முடியவே இல்லை, ரெக்கார்டிங் தயவு செய்து வாங்கிடுங்க. வாங்கிட்டு எப்போ நேரம் கிடைக்கும், நிறைய பேர் ஜாப்ஸ்லேயே ஃப்ரீயா இருப்பீங்க. சார் குரூப் 4ல தான் இருக்க, வேலை இல்லை சார், இந்த ஜாப் போறேன் சார், உண்மையில வேலை கம்மியா இருக்கு சார், எனக்கு ஐ கேன் மேனேஜ். ஆனா ஓப்பனா எல்லாம் கிளாஸ்லாம் பார்க்க முடியாது, பரவாயில்ல ஏதோ போட்டு காதுல ஏதோ காதுல வச்சிருக்காருப்பா, சும்மா வச்சிருப்பாப்பா அப்படின்னு நினைச்சுப்பாங்க மத்தவங்க. நான் சொல்லக்கூடிய லாஜிக் என்ன தெரியுமா, இந்த படத்துல நாகராஜன் சொல்லுவானே, உன்னுடைய நரம்பு எலும்பு எல்லாமே அதுல ஊறி போயிடணும். அப்படி ஊறி போயிருந்தீங்கன்னா குரூப் 2 உங்களை தேடி வரும். எங்க நீங்க தாகத்தோட ஏங்கி நீருக்கும் தண்ணி உங்ககிட்ட வரங்க, வெரி இம்பார்ட்டன்ட்.
உங்களுக்கும் அதே கான்செப்ட் தான் விஜய் பிரியா. ஹோம் மேக்கர் இன்னொன்றும் டஃப்பான ஜாப். ஒர்க்கிங் பிளஸ் ஹோம் மேக்கர். ஒர்க்கிங் நமக்கு கான்செப்ட் கொடுத்தோம். இன்னொன்று நீங்கள் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். யூ ஹவ் டு மேனேஜ். அதுவும் குழந்தைங்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாயிடும். ரைட்டா? ஸோ ஹஸ்பண்டை பார்க்கணும், குழந்தைங்கள பார்க்கணும், வீட்டில் மாமியார் மாமனார் இருப்பாங்க, ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கும், பல்வேறு உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கும். அதையும் நீங்கள் மேனேஜ் பண்ணணும். மேனேஜ் பண்ணுறதுக்கான இப்படி தான் கான்செப்ட். அதாவது உங்களுக்கு எதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கோ அதை யூட்டிலைஸ் பண்ணுங்க. எதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கும், இப்போ வீட்லேயே உங்களுக்கு சப்போர்ட் இருக்கலாம், தட் இஸ் எ பாசிட்டிவ். என் ஹஸ்பண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, என் வீட்டில் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கு, தட் இஸ் எ பாசிட்டிவ். அந்த பாசிட்டிவ் நல்லா என்ஹான்ஸ் பண்ணுங்க. டோன்ட் ட்ரை டு மிஸ்யூஸ். என்ஹான்ஸ் பண்ணுங்க, டெவலப் பண்ணுங்க. ஓகே, ஹஸ்பண்ட் சொல்லியாச்சு, ஒரு குழந்தைய பார்த்துக்கிறாரு, 1 ஹவர் நான் படிக்கலாம். 1 ஹவர் ஃபுல் ஃப்ளெஜ்டாக மைண்ட் அங்கே மட்டும் கொண்டு வந்து படிங்க. இல்லை வீட்டில் சப்போர்ட் இருக்கு, இருந்தாலும் வேலையை பார்த்துட்டு சப்போர்ட் இருக்கு, லேட்டாக தான் சப்போர்ட் இருக்கு, அப்போ யூ ஹவ் டு மேனேஜ். சப்போர்ட்டே இல்லை, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இருக்கு, யூ ஹவ் டு பி மேனேஜ். எப்படி மேனேஜ் பண்றது? இப்படிதான். திட்டினா சொல்லிட்டு போனேன், ஏதோ பாட்டு கேட்குது, நம்ம பாட்டு கேட்கல. ஏதோ சினிமா பார்க்குது, யாரோ ஒருத்தர் பேசின்னு இருக்காங்க, சினிமா தான் பார்க்குது. நீங்க கதை கேட்கணும், நாலேஜ் கேதர் பண்ணுறோம். ஸோ இந்த வாட்டி குரூப் 2ல ஃபர்ஸ்ட் வந்த ஒரு பொண்ணு தெரியுமா? இந்த வாட்டி குரூப் 2ல ஃபர்ஸ்ட் வந்த பொண்ணு யார்? ஃபர்ஸ்ட் குரூப் 2ல இப்போ ரிசல்ட் வந்துச்சு இல்லைங்க லாஸ்ட் மந்த். சொல்லுங்க. நபீலா ஃபாத்திமான்னு ஒரு பொண்ணுங்க. பார்த்தீங்களா இல்லையா? குரூப் 2 ரிசல்ட் வந்துச்சு லாஸ்ட் மந்த். அது ஃபேமிலி உமன், ஒர்க்கிங் உமன். ஆல்ரெடி அது குரூப் 4ல தான் இருக்கு, குரூப் 2A இருக்கு. குரூப் 2A இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தான் அசிஸ்டன்ட் இருக்காங்க. அவங்க ட்ரை பண்ணி இப்போ குரூப் 2 இது பண்ணிட்டாங்க. அவங்க மேரேஜ் ஆகி 7 வருஷம் ஆகுது. என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவங்க. ஓகே, மேரேஜ் ஆகி 7 வருஷம் இருக்கு. வீட்டில் பயங்கரமான சப்போர்ட்டு. ஓகே, அவங்க முடிச்சது அக்ரிகல்ச்சர், அதை முடிச்சுட்டு இங்கே ஹஸ்பண்டுடைய முழு சப்போர்ட். பிஸ்னஸில் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் அவங்க நல்ல நிலமையில் இருக்காங்க கூட. ஹஸ்பண்டோட முழு சப்போர்ட்டு. ஹஸ்பண்டோட ஃபினான்ஷியலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாலும் வீட்டில் முக்கிய சப்போர்ட் வேணும்ல, வீட்டில் பார்க்கக்கூடிய வேலைகள். அப்போது எல்லாருடைய சப்போர்ட்டு, சில இடத்துல சப்போர்ட் இருந்துச்சு, சில இடத்துல சப்போர்ட் இல்லை. பட் ஷீ மேனேஜ். எந்த இடத்துல சப்போர்ட் இல்லையோ அதை அவங்க காம்ப்ளிகேட் பண்ணிக்கல, காம்ப்ளிகேட் பண்ணாமல் மேனேஜ் பண்ணாங்க. இப்போ குரூப் 2ல தமிழ்நாட்டில் நம்பர் 1. அப்போ பண்ண முடியும். we have all capacity. மேனேஜ் பண்ண கற்றுங்க, அவ்வளோதான். மேனேஜ் தான் பண்ணணும். ரொம்ப பெஸ்ட்டாக எதிர்பார்க்காதீங்க. ரொம்ப பிடிச்சி வலிச்சிங்கன்னா எல்லாமே எல்லாமே போயிடும். எப்பவுமே என்ன பண்ணணும்னா we have to மேனேஜ். எந்த எஸ்ட்ரீமாக போகாதீங்க. இல்லை படிக்கணும், எனக்கு இதுதான் முக்கியம் அப்படின்னு அந்த எஸ்ட்ரீமாக போகாதீங்க. இல்லாட்டி ஃபேமிலி மட்டும் தான் எனக்கு முக்கியம், படிப்பத்தை அவ்வளோ தூக்கி போட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு போகாதீங்க. ரெண்டுத்தையுமே வச்சு எப்படி மேனேஜ் பண்ண முடியும்னு பாருங்க விஜய் பிரியா. டெஃபினட்டாக முடியும் விஜய் பிரியா. ஓகே, ரைட். வேற ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நிச்சயமா முடியும் சுந்தரி, டோன்ட் வரி. தட் இஸ் வெரி வெரி ஈஸி திங். ப்ரிலிம்ஸ் வரைக்கும் தயவு செய்து மெயின்ஸை பற்றி யோசிக்காதீங்க. ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு உடனே யோசிக்கணும், கீழே போட்டுட்டு. நீ ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்த பிறகு யோசிக்கணும்னு சொல்லக்கூடியதான் தப்பு நாங்கள் சொல்ல வரோம். ப்ரிலிம்ஸ் வரைக்கும் ப்ரிலிம்ஸை பற்றி இது யூபிஎஸ்சியில் ஈவன் குரூப் 1 இல்லை, குரூப் 2 தான் உங்களுக்கு நிச்சயமாக போதும். $145 வரைக்கும் ஸ்கோர் பண்ணீங்கன்னா குரூப் 2 ஆஃபீஸர் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால 160 டார்கெட் வச்சுங்க. எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறதுன்னா நீங்கள் எங்கே மிஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். ஏன்னா நீங்கள் எங்கே பண்ணியிருக்கீங்க, எங்கே மிஸ்டேக் பண்ணுறீங்க எனக்கு தெரியல. எங்கே ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ப்ரிலிம்ஸ் கட்டாயமாம்பா சுதர்சன் ஓய், அதுதான் வி ஸ்டார்டட் ஆல்வேஸ் 24/7 365 days. எக்ஸ்பைரி டேட் பார்த்தீங்கன்னா இறந்த பிறகு தான். நாங்கள் இருக்கிற வரைக்கும் எங்களுடைய மூச்சு பேச்சு எல்லாமே கைடன்ஸ், மென்டரிங், டீச்சிங். ஓகே, இவரு நாட்டம் சொல்கிற மாதிரி என் பேச்சு மாறிச்சுன்னா என் மூச்சு நின்று போச்சு, அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ வி ஹவ் டு பி ஆல்வேஸ் ஏர் ஃபார் கைடன்ஸ். நீங்கள் வரீங்களா இல்லையான்னு சொல்லக்கூடியதான் கொஸ்டின். நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் ரெடி டு கைட் யூ in the proper manner always for all TNPC jobs.
குரூப் 1, குரூப் 2 ஆர் எனிதிங் டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே நாங்கள் கைட் பண்ணுறது தான் நாங்கள் இருக்கோம். நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களை ப்ராப்பராக கைட் பண்ணி கொண்டு போவோம். ஓகேங்களா? நீங்கள் 2035 வந்து கேட்டாலும் அதான் இருக்கும். சூப்பர் சார். ஓகே, கட்டாயமாக எல்லாமே இருக்குது சச்சின், கவலைப்படாதீங்க. வேற எனி அதர் வேற எதனா டவுட் தான் கேட்டேன். யூனிட் 8 மேம் அதை பற்றி மட்டும் நான் பேசுகிறேன். பேசிட்டு ஐ வில் லெட் யூ நோ. ஓகேங்களா? ஸோ மேம் எடுக்க சொன்னால் நம்ம எடுத்துட வேண்டியதான். நான் அது விஷயமா மேம்கிட்ட இப்போ என்ன இந்த கோர்ஸ் பற்றி முழுமையான ஒரு எங்களுக்குள்ள ஒரு மீட்டிங் மதியானம் மேம் அதுக்கு அடித்தாங்க. பட் என்னால் பேச முடியல. ஐ வாஸ் இந்த சம் அதர் மீட்டிங். ஸோ அதை பேசிட்டு நாங்கள் சொல்கிறோம் ஸ்ரீகாந்த். ஓகே ரைட். ஸோ சிம்பிளான ஒரே ஒரு லாஜிக்குங்க. நீங்கள் உங்களை எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது மட்டும் யோசிங்க. அந்த என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான எல்லா விதமான ப்ராப்பர் கைடன்ஸும் நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் கொடுக்குறத அப்படியே உள்வாங்கிங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அதில் பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி நோட் பண்ணி வச்சுங்க. திரும்பி நம்மகிட்ட கொண்டு வாங்க. அது பிரச்சனையை எப்படி ரிசால்வ் பண்ணணும்னு பார்க்குறோம். கூடவே ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபர்ஸ்ட் எதெல்லாம் கரெக்டாக போச்சோ அதை மெயின்டைன் பண்ணணும். நல்ல ஒரு விஷயத்தை நான் வச்சுங்க. நீங்கள் இஃப் யூ ஸ்கோர் 70 மார்க்ஸ், ஏதோ ஒரு டெஸ்ட்டில் 70 எடுக்கிறீங்க வச்சுங்க, அடுத்த டெஸ்ட்டில் 70 மெயின்டைன் பண்ணுறதே பெரிய டாஸ்க். மறந்துடாதீங்க சார். 70 எப்படி 80 மாத்துறது அது ஒன்று. ஓகே ஃபைன். 70 மெயின்டைன் பண்ணுறதே பெரிய டாஸ்க். அப்போ நம்ம கிட்ட இருக்கிறத இழந்துடக்கூடாது ஃபர்ஸ்ட். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாட் வி ஹவ் வி ஷுட் நாட் லூஸ். அது அகாடமிக்காக இருக்கட்டும், உங்கள் கேரக்டராக இருக்கட்டும், அகாடமிக்கில் சப்ஜெக்டாக இருக்கட்டும். அதனால தான் ரிவிஷன், கேரக்டர் பில்டிங். என்கிட்ட ஜென்ரலாக ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் ஃபெல்லோ சார். யூ ஷுட் நாட் லூஸ் யுவர் கான்ஃபிடென்ட். அப்போ ஒய் யூ ஆர் கான்ஃபிடென்ட் ஃபெல்லோ? யூ ஆர் வெரி குட் இன் அகாடமிக்ஸ். யூ ஆர் வெரி குட் இன் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட். அப்போ அதை உங்ககிட்ட இருக்கிறத நீங்க இழந்துடக்கூடாது ஃபர்ஸ்ட். அது ரொம்ப கவனமா இருங்க, ரொம்ப கண்ணிங்கா இருங்க. தப்பே இல்லை. கன்னிங் இஸ் நாட் ராங். செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வேணுங்க. நீங்க சுத்தி இருக்கவங்க பார்க்கணும் தான், கூட உங்களையும் பார்த்துக்கணும். சோறு இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். உங்க ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன மட்டும் தான் பார்க்குறேன், பரவாயில்ல, முதல்ல உங்க பாருங்க. நீங்க நல்லா தான் 10 பேரை பார்க்கலாம். அதே தான் படிக்கிறதுக்கும். உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை கிளியர் ஆக்கிங்க. சார் ஹிஸ்ட்ரி ஐ எம் வெரி குட் இன் ஹிஸ்ட்ரி, ப்ளீஸ் கோ ஹெட். நோ, டோன்ட் வரி. இல்லாததை பற்றி யோசிக்கலாம், அது எப்படி எடுக்கிறதுன்னு யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறத 100% இழந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் தான் அந்த 70 அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு 71 எப்படி மாற்ற. ஒரு மார்க், ஒரு கொஸ்டின் அவுட் ஆஃப் 100, 71 குட். அடுத்து 72 ட்ரை பண்ணுங்க, 75 போங்க, 80 போங்க. இப்படி அனௌன்ஸ் பண்ணால் போதும் குரூப் ஆஃபீஸர். ஓகே, ஒரே ஒரு விஷயங்க. வி ஆர் ஹியர் டு கைட் யூ, ஹெல்ப் யூ. நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? நான் ஒரு கையை பலான்னு அடிக்கிறேன், நீங்களும் கையை எடுத்து அடிச்சிங்கன்னா சவுண்ட் வரும். இல்லை சார் நான் அப்படியே தான் உட்காந்து நிற்பேன்னா சவுண்ட் வராது. ஓகே ரைட். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். ஓகேவா, முடிச்சுக்கலாமா டெமோ? ஓகே, இஸ் இட் ஓகே ஃபார் ஆல் ஆஃப் யூ? ஸோ நம்ம கிளாஸஸ்லாம் எப்படி இருக்கணும்னு உங்களுக்கே தெரியும். கிளாஸஸ்லாம் வேறு லெவலில் போகும். ஒவ்வொரு டாபிக் முடிக்க சொல்லு, ஒவ்வொரு டாப்பிக்லாம் பிபிடியும் கொடுத்துரும். பிபிடி முடிக்க சொல்லு. லாஸ்ட் 10 இயர்ஸ் ஆஃப் கிளாஸஸை, 10 இயர்ஸ் ஆஃப் கொஷின் பேப்பரை அந்த டாப்பிக்லேயே வந்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிவைஸ் பண்ணுவோம்.
ரிவைஸ் பண்ணிட்டு தான் அடுத்ததுக்கு போவோம். ஸோ அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். எல்லாமே உங்களுக்கு பெரிய அளவில் பாசிட்டிவாகவே நடக்கும். கரெக்டாக அட்டன் பண்ணால் போதுங்க. ஓவரால் பிளான்லாம் மேம் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. மேம் திரும்பியும் சொல்லுவாங்க லாஸ்ட் டெமோ. மேபி லாஸ்ட் டெமோவில் மேம் ஓவரால் கோர்ஸ் எத்தனை நாள் போவோம், எவ்வளோ கிளாஸ் ஹவர்ஸு, என்ன பிளானு, எல்லாத்தையும் மேம் ரொம்ப கிளியராக சொல்லுவாங்க. அந்த டைம் பீரியடில், ஸ்டிப்புலேட்டட் டைம் பீரியடில் நம்ம பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுத்துருவோம். அதில் எந்த விதமான டவுட்டும் வேணாம் உங்களுக்கு. டெஸ்ட் சீரியஸும் உங்களுக்கு நல்ல பெரிய அளவில் டெஸ்ட் சீரியஸ் இருக்கும். இப்போ சக்ஸஸுக்கு நான் கேரண்டி. உள்ளே வர்றதுக்கு நீங்கள் கேரண்டியாக இருந்தால் உள்ளே வந்துடலாம். ஓகே, தேங்க்யூப்பா. தேங்க்யூ ஆல். டன்மா.